இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பலவிதமான ரெஸ்லிங் ரூமர்ஸ், ரெஸ்லிங் அப்டேட்ஸ், ரெஸ்லிங் இன்ஜுரிஸ் அதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிற விஷயம் லாஸ்ட் நைட் மெயின் ஈவெண்ட்டில் சாமஸ் வர்சஸ் பேரன் பெக்கர் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டர்காண்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் சாமஸ் இன்டர்காண்டல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு கிராண்ட் ஸ்லாம் ஆயிடுவார்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே குறையில, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா சாமஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சாமஸோட ட்ரீம் என்னன்னா இன்டர்காண்டல் சாம்பியனாகவே சாமஸ் கிராண்ட் ஸ்லாம் ஆகணும். அவரோட ட்ரீம் மட்டும் இல்லாமல் பல பேரோட ஃபேன்ஸ் அதை தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து WWE ரொம்ப நாளாவே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இனிமேல் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா இது முடிவில் இனிமே தான் ஆரம்பம். இந்த மேட்ச்ல வந்து சாமஸ் தோத்தாலும் பேரன் பெக்கர் சாம்பியன்ஷிப் ரீடைன் பண்ணாலும் இந்த மேட்ச் ஸ்டோரி லைன் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா முடிவல்ல. இனிதான் இந்த ஸ்டோரி லைன் இன்க்ரீஸ் ஆக போகுது. இனிமேல் ரெசில்மேனியா வரைக்கும் இவங்க நடக்க போகுது. ரெசில்மேனியா ஃபைனலில் தான் இவங்க ரெண்டு பேருக்கான மேட்சஸ் நடக்கும். அந்த மேட்சஸில் வந்து மீண்டும் நடக்க போகிற மேட்ச் சாமஸ் வின் பண்ணி கிராண்ட் ஸ்லாம் ஆவார்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் சூப்பர் ஸ்டார் டிரான்ஸ்ஃபர் விண்டோ மூலியமாக டேமின் பிரெஸ்டர் ராவ்ல இருந்து ஸ்மாக் டவுனுக்கு அஃபிஷியலாக வந்துட்டாரு. இப்போ டேமின் பிரெஸ்டர் ராவ்ல இருந்து ஸ்மாக் டவுனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் கார்மெலா ஹேஸோட விளையாண்டுருப்பாரு. அந்த மேட்ச்லையும் டேமின் பெஸ்ட் வின் பண்ணிட்டாரு. டேமின் பெஸ்ட் வின் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்டம் டேமின் பெஸ்ட்டுக்கு என்னன்ற மாதிரி கேட்டிங்கன்னா டேமின் பெஸ்ட் அதுக்கு போன வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுனில் லாஸ்ட் ஸ்மாக் டவுனில் ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. கோடி ரோட்ஸே வாண்டடாக போய் டேமின் பெஸ்ட்டை கை கொடுத்து ஸ்மாக் டவுனுக்கு வெல்கம் பண்ணியிருப்பார். வெல்கம் பண்ணோடனே அது டேமின் பெஸ்ட் நான் சியூ சாம்ப் உன்னை விரைவில் சந்திக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்திருக்க ரூமர் படி டேமின் பெஸ்ட் வந்து ஸ்மாக் டவுனில் டாப் ஆஃப் த ரெஸ்லராக இருக்க போறாரு. அதனால கூடிய சீக்கிரத்தில் சாம்பியன்ஷிப் வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுதுன்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அடுத்த நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஒரு பெரிய மேட்ச் ஜாக் எஃபெக்டிவ் வர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமன். இந்த மேட்ச் வந்து ஏன் கிளியர் ரிசல்ட் கிடைக்கல, பிரான் ஸ்ட்ரோமனுக்கு என்னாச்சு, ஜாக் எஃபெக்டிவ் ஏன் பவர்ஃபுல்லாக இப்படி காமிக்கிறாங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் ஜாக் எஃபெக்டிவ் இந்த மேட்ச் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் பிரசன்ட் ரைடு மேட்ச்சுக்கு போனோம். அந்த மேட்சை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அந்த மேட்சை வச்சு தான் இந்த மேட்சை கிரியேட் பண்ணாங்க. அந்த ஸ்டோரி லைனுக்காக தான் அந்த ஸ்டோரி லைனில் பிரசன்ட் ரைடு இன்ஜுரியான காரணமாக தான் இப்போ ஜாக் எஃபெக்டிவ் உள்ள வந்திருக்காருன்னே கூட சொல்லலாம். அதனால தான் ராவ்ல இருந்து பிரான் ஸ்ட்ரோமன் ஸ்மாக் டவுனுக்கு போட்டு அந்த ஸ்டோரி லைனோட ஃபியூடை இன்னும் ஹைப் ஏற்றணுன்றதுக்காக தான் பிரசன்ட் ரைடு இல்லாத இடத்துல ஒரு புதிய மான்ஸ்டரை கொண்டு வந்து பிரான் ஸ்ட்ரோமனுக்கு கூட மோத விடணும். அதுக்காக தான். அதுவும் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து இப்போ முடிய போகிற ஸ்டோரி லைன் கிடையாது. ஜாக் எஃபெக்டிவ் வர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமன். ஜாக் எஃபெக்டிவ் வர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமன்றது ஒரு ரெசில்மேனியா மேட்ச். அந்த மேட்சுக்காக தான் இப்போ ஹைப் ஏற்றிருக்காங்க. அந்த ஹைப் ஏற்றுறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து பிரான் ஸ்ட்ரோமனுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி மாதிரி காமிச்சு மூஞ்செல்லாம் ரத்தம் வந்த மாதிரி காமிச்சு பிரான் ஸ்ட்ரோமனை வெளில அனுப்பியிருக்கிறாங்க. பிரான் ஸ்ட்ரோமன் இப்போதைக்கு வர மாட்டார். எலிமினேஷன் சேம்பர் டயத்தில் வருவார். எலிமினேஷன் சேம்பர் டயத்தில் வரக்கூடிய பிரான் ஸ்ட்ரோமன் இன்னும் பவர்ஃபுல்லாக காமிப்பாங்க. அப்போ ஜாக் எஃபெக்டிவ் வர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமன்ற மேட்ச் இந்த ஸ்டோரி லைனோட தொடக்கத்தில் தான் இருக்கு. இந்த ஸ்டோரி லைனோட அடுத்த கட்டமாக ரெசில்மேனியாவில் மேட்ச் நடக்கும். அது வரைக்கும் பிரான் ஸ்ட்ரோமனை டிவியிலேருந்து நிப்பாட்டி வச்சுட்டு ஜாக் எஃபெக்டிவ் நல்லா பவர்ஃபுல்லாக காமிக்க போகிறாங்க. ஜாக் எஃபெக்டிவ் பவர் ரெஸ்லர் காமிக்கும் போது தான் பிரான் ஸ்ட்ரோமனை கூப்பிட்டு வந்தால் தான் இன்னமும் பயங்கரமாக இருக்கும் மேட்ச் அப்படின்றதுக்காக சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக இவங்க ஸ்டோரி லைன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ரெசில்மேனியாவில் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்காக தான் இந்த மேட்சை இப்போ கிளியர் இல்லாமல் முடிச்சிருக்காங்க. பிரான் ஸ்ட்ரோமனுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து டிவியில் ஆஃப் பண்ணி வைக்க போகிறாங்க. அதுக்காக தான் பிரான் ஸ்ட்ரோமனை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான நியூஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.